ஸ்ரீலங்கன் forces did not target civilians. Secretary of the President தெரிவிப்பு. ஜனாதிபதியினுடைய செயலாளர் லலித் வீரதுங்க அவர் கூடிய செய்தி என்ன சொல்லுங்க. ஆமா, அவர் கூறியிருக்கிறார் என்னவென்றால் பொதுமக்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை இறுதிக்கட்ட யுத்தத்திலே என்பதை கூறியிருக்கிறார். அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். நாங்கள் சிங்கள பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து விடுவோம். அந்த அடிப்படையில் மௌபிம கூறுகிறது, பொது அபேட்சிக்காவ மம வெண்டத் புலுவாங் சந்திரிகா கியை, பொது அபேட்சகராக நான் இருக்கவும் முடியல, நானும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது என்று சந்திரிகா தெரிவித்த செய்தி மௌபிம பத்திரிகையில் இருக்கிறது. அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பஸ்நாහිර දකුණු ඡන්දයට වියදම කෝටි 120යි එක් ඡන්දදායකකට අවම වශයෙන් රුපියල් 200 என்கிற செய்தி அறிவிக்கிறேன். பார்த்தோம், ஒருவருக்கு தலா 200 படி 120 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு தேர்தலிலே. அடுத்து தினமின பத்திரிகையினுடைய செய்தி ඉකුම් මාස 6 පාරිභෝගික අධිකාරිය කළ වැටලීම් හේතුවෙන් ජනතාව වසවිස නැති ආයතන 50කට වැඩි ප්‍රමාණයක් වැසෙයි. හාල් සීනි ජලය පළතුරු ගෙන්න ආයතන ඒ අතර පිටරටින් ඉවත දමන ආහාරය මෙහි ගෙනත් අධිකාරිය රට පුරා කරන වැටලීම් தவத் தடிக்கரை என்கிற செய்தியாக இருக்கிறது. பல தேடல் நடந்த காலங்களிலே தரக்குறைவான வகையிலே உணவுகளை விற்பனை செய்த சுமார் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அவற்றினுடைய பண்டங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதிலே வெளிநாடுகளில் இருந்து தரக்குறைவான பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சில சாரர் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தரமற்ற பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அதை அந்த என்ன சொல்றது முற்றுகையிடுதலை அதிகரித்திருக்கிறார்கள், அழுத்த நடவடிக்கை அதிகரித்திருக்கிறார்கள். அப்படியான දිනමින පත්‍රිනුடைய செய்தி அது. දිවයින පත්‍රිනුடைய செய்தி ශ්‍රී ලංකාවට එරෙහි යුද අපරාධ චෝදනා ඉදිරිපත් කරනවා අමරිකාවත් නිල ප්‍රකාශයක්. இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை நிச்சயமாக நாங்கள் பிரேரணை ஒன்றை கொண்டு வருவோம். பிரேரணையை கொண்டு வருவோம். கனடாව பிரித்தானியா நோர்வே රටවල් චෝදනාවට පක්ෂ වේ. இந்த பிரேரணைக்கு கனடா, பிரித்தானியா, நோர்வே ஆகிய நாடுகள் ஆதரவளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லக்விம பத்திரிகை பலாசபா மத்திவரண வியதம கோட்டி 120යි. அது அதே செய்தி 120 கோடி செய்தி. லங்காதீப பத்திரிகையின் செய்தி போலீஸ் පරීක්ෂයක වරිය නිවසකට පන අනියම් සැමියා පහරගෙන බිරියට සහ දරුවන්ට පහර දීලා போலீசியின் விசேஷ பරීක්ෂණාවක්. இது எப்படி இருக்குது பாத்தீங்களா? அது காவல் காப்பவர்கள் வீட்டிலேயே பிரச்சனை. போலீஸ் பெண் ஒருவரது வீட்டுக்கு சென்று அவரது கள்ளக்காதல் கடத்து சென்ற சம்பவம் பதியப்படுகிறது. அதே நேரம் குழந்தைகளுக்கு அவர் அடித்துத்தான் கடத்தி சென்றிருக்கிறதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தி. இவை இன்றைய தினம் ஏனைய மொழி பத்திரிகை கொண்டு வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. போர்க்குற்ற விசாரணை, சர்வதேச விசாரணை தான் இப்போது நான் நினைக்கிறேன் அடுத்த வாதம், அதுக்கு அடுத்த வாதம் முழுவதுமாக இதுதான் தலைப்பாக வரும். வீரகேசரின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வடமாகாண சபையின் பிரேரணையை அரசாங்கம் ஏற்காவிடனும் சர்வதேசம் கவனத்தில் கொள்ளும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறுகிறார் என்ற செய்தியாக இருக்கிறது. இப்போதுதான் இவருக்கு வாக்களித்த தமிழ் பேசும் மக்கள் ஓரளவு சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் முன்னாள் நீதிபதி ஒருவரை வாக்களித்ததற்கான அந்த தரம் அல்லது அந்த அழுத்தம் சர்வதேச கவலை இருக்குன்னு இப்போதுதான் தெரியும். ஒரு முதலமைச்சர் முன்னால் அவர் இருக்கக்கூடிய நிலை பின்னாளில் எவ்வளவு தூரம் அழுத்தம் செலுத்துகிறேன்னு இனித்தான் ஓரளவு புரியக்கூடியதாக இருக்கும். இது அரசுக்கும் பெரிய ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கும் நான் நம்புகிறோம். நிச்சயமாக. மன்னார் மனித புதைக்குழியில் இதுவரை 54 மண்டையோடுகள் இன்றும் அகழ்வு பணி தொடரும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தி நான் நினைக்கின்ற நாளை மறுதினம் மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பத்திரிகைகளை குறிப்பிட்டிருந்தார்கள், மனித புதைகுழி சுரங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் சரியான பதம் என்று நினைக்கின்றேன். ஏனென்ற ஆழ அகல நீள எல்லைகளை இன்னும் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. அடுத்த செய்தி, மேல் தென் மாகாண சபை தேர்தலுக்கு 120 கோடி ரூபாய் செலவு, கண்காணிப்பாளர்களுக்கு இடமில்லை. பிப்ரவரி 10 வரை தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்கலாம் ஆணையாளர். ஆகவே இம்முறை 90 அல்லது 80% இடைவெளியிலே அரச கட்சிகள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏனென்றா கண்காணிப்பாளர்களும் இல்லை. அடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தேர்தல் கூட்டு முறிவு, வேட்பாளர் நியமன இடுவரியை காரணம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இவர்களை ஒன்றிணைத்து கொடுத்தாலே வாக்காளர்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்றே தெரியவில்லை. இதுக்குள்ள விட ஒரு முடிவு இருக்கிறேன்டா. மக்களுக்கு நீங்க சேவை செய்ய வந்திருக்கிறீங்களா, நீங்க பணம் சேர்க்க வந்திருக்கிறீங்க, நேரடி முடிவு இங்கே தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் மக்கள் வெளிப்படைவதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. கவலைக்கிடமான ஒரு செய்தி. சர்வதேச விசாரணை கோரும் முன் அரசும் கூட்டமைப்பும் பேச வேண்டும், முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஹசன் அலி தெரிவிப்பு என்கின்ற செய்தி. மதங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் தலையங்கம் காலத்துக்கு ஏற்ப வீரகேசில் இருக்கிறது. ஆனால் நடைபெறுகிறதா என்ற கேள்வி எங்களுக்கும் இருக்கிறது. வாடகையே வேண்டாம், குறைந்த வாடகை
எங்கே செல்ல போகின்றார் பொது வேட்பாளராக? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயக கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான போராட்டம் எங்கே செல்வது என்று சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்கவுக்கு இருக்கின்றது. இது கவலைக்கிடமான செய்தி. இவரது தந்தைதான் சுதந்திர கட்சியினுடைய ஆரம்ப கர்த்தா என்பதும், இவரது குடும்பம் தான் சுதந்திர கட்சியை வழிநடத்தி சென்றது என்பதும், ஆனால் அவருக்கு அந்த சுதந்திரம் இல்லாமல் சென்றது இன்னும் கவலைக்கிடமான செய்தி. இறுதி வரை அவர் ஜனாதிபதியாக இருக்கும் போது சுதந்திர கட்சியினுடைய தலைவியாக இருந்தார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். இந்திய வெளிவிகார அமைச்சின் உயர்மட்ட குழு யாழ் விஜயம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இங்கே நான் நினைக்கிறேன் வெளிவிகார அமைச்சின் உயர்மட்ட குழுவும் இப்போது பரிசீலனையில் ஈடுபடுகிறது. எனவே இவை குருசிடம் கொண்டு ஒப்படைக்கப்படும். சுஜாதா மேத்தா தலைமையிலான குழுவினர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய வீட்டு திட்டம் தொடர்பான இந்திய வீட்டு திட்டம் இலங்கையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவினுடைய நிதியுதவியின் கீழ் வடமாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இந்திய வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டது. அதனுடைய நடவடிக்கைகளை அதனுடைய அந்த நிர்மாண பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் மீனவர் பிரச்சனை. சாளம்பைக்குளம் தமிழ் கிராமத்திற்கு அலம்பேவ என சிங்கள பெயர், இந்திய வீட்டு திட்டமும் வழங்கல் என்கின்ற செய்தி இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மணராறு பிரதேசத்தின் சாளம்பைக்குளம் எனும் தமிழ் கிராமம் அலம்பேவ என சிங்களத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தால் ஒருவராக நான் நினைக்கின்றேன், கடந்த வாரம் அமைச்சர் ரிஷாத் பதியினுடைய ஒரு என்ன சொல்வது ஆவணம் ஒன்று ஒரு தேரருக்கு வழங்கப்பட்டதை நாங்கள் புகைப்படத்திலே பார்த்தோம். எனவே அதுவும் மணலாறு சம்பந்தமான பிரதேசம். எனவே இதற்கு காரணங்கள் அவர்களுக்கும் இருக்கக்கூடும். அதான் நான் நினைக்கிறேன், சாழம்பை குளம் தமிழ் கிராமத்தினுடைய பெயரை அலம்பவெவ என்று மாற்ற முடியுமாக இருந்தால் ருத்ரா மாவத்தையை தமிழ்ச்சங்க ஒழுங்கை என்று மாற்றுவதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்கிற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்களிடம். அடுத்த செய்திக்கு போவோம். இந்திய வீட்டு திட்ட பயனாளிகள் தெருவில் மோசடி, அமைச்சருக்கு எதிராக வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் இன்று நாடெங்கும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி ஆசிரியர் தலையங்கம் மன்னிக்க வேண்டும் சிறப்பு தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. குடும்ப சண்டையில் சிக்கி தவிக்கும் திமுக என்கிற செய்தி தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பா இருக்கிறது. திமுக உயிரிழந்து போன ஒரு கட்சி இப்போது தமிழகத்தில், அதற்கே இவ்வளவு மவுசு இலங்கை போன்ற ஒரு நாட்டில் கூட பத்திரை கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நீங்கள் ஏற்கனவே விடையிறந்து விட்டீர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த சண்டையினால் உலகத்திலே இடம்பெற்ற மாபெரும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்றினுடைய நிலை மூடி மறைக்கப்பட போகிறது என்கின்ற அந்த எதிர்கூறல் என்று நான் நினைக்கிறேன். யுத்த குற்றங்கள் பற்றி அரசின் நடவடிக்கைகளில் வடமாகாண சபைக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சொல்கின்றாரே. ஆகவே பிரதீப்பினுடைய கேள்வி சித்திரம் எதை கொண்டு வர இருக்கின்றது சங்கீதமாக என்ற கேள்வி ஒன்று வருகிறது. ஜனாதிபதிக்கு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சொல்ற அதே நேரத்திலே வாசுதேவ நாணயக்கார அமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களிலே அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை நடுவு நிலைமையோடு விமர்சித்த ஒரு அமைச்சர். ஆனாலும் விமர்சனங்கள் பேச்சரவிலே தான் இருக்கிறதே ஒழிய செயல்திறன் பெறவில்லை என்பதுதான் கவலை. ஆகவே அவரது செயற்பாட்டிற்கு தடைகள் இருக்கின்றன என்பது இப்போது தெரிகிறது. எனவே இம்முறை தேர்தலிலே அவரது இணக்கப்பாடு அல்லது அசைவுகள் எப்படி இருப்பது என்பதை பார்ப்போம். பிஞ்சில படுத்தது என்பது அண்மை காலமாக நாம் பார்த்து ஆசைப்பட்ட ஒன்று. மிகச் சிறப்பாக குழந்தைகள் பேசுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் வடமாகாண சபையால் நாட்டுக்கு பேராபத்து என விமல் சொல்கிறாரே என்று இருவர் பேசிக் கொள்கிறார்கள். அதிகாரமே இல்லாத சபையால் எப்படி பேராபத்து ஏற்படும் என்று சூட்சமமாக சொல்கின்றார்கள் அந்த குழந்தை. இது பிஞ்சில படுத்ததுக்கு எல்லாமே தெரியுது இப்ப நாட்டில் நடக்கின்ற. இனிய பத்திரிகைகளை பார்க்கும் போது சுடரொளியினுடைய இணைய தலையங்கங்களை பார்க்கலாம். போர்க்குற்ற விசாரணைக்கு இலங்கை அரசை அழுத்துக இந்தியாவிடம் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தும். மன்னிப்பு சபையும் தனது கடமை நிறுத்துவதாக இல்லை, செய்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசு மிக துணிச்சலுடன் செயற்பட வேண்டிய நேரம் இது. ஈழத்தமிழர் விடயம் குறித்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிப்பு. இந்தியாவின் அதிகப்படியாக விற்பனையாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட தனது ஆசிரியர் தலையங்கத்தில் இதை பதிவு செய்திருக்கிறது. அது இலங்கை தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கிற விடயங்களிலே ஈடுபடுகிறதே ஒழிய பொறுப்பு கூறுகின்ற விடயங்களிலே ஈடுபடவில்லை என்று அந்த பத்திரிகையினுடைய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தியிலே அங்கே இப்போது தேர்தலிலேயே அவர்களது நாட்டிற்கு அவர்கள் பொறுப்பு கூறக்கூடிய நிலையில் அவர்கள் கட்சி இருக்கிறதா, ஆளுங்கட்சி என்பது இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. 58,98,427 பேர் மாகாண தேர்தலில் வாக்களிக்க தகுதி. 155 உறுப்பினர் தெரிவுக்கு 1.2 பில்லியன் செலவு. 200 ரூபாய் ஒரு வாக்காளர்களுக்கான கட்டணமாக இருக்கிறது. வாக்காளருக்கான செலவு அது நாங்கள் போட்டது. அடுத்து வடமாகாண சபையின் அதிரடி தீர்மானங்கள். சுடரொடியினுடைய ஆசிரியர் தலையங்கம். தீர்மானம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, சக்தி எவ்வளவு என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நீங்க கேட்க சொல்ல வந்து. அடுத்து அரசியலே வேணாமப்பா,
என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பட்நாயக குமாரதுங்க செல்கின்றார். அவருக்கு நம்பிக்கையான ஒரு பத்திரிகையாளர் அல்லது புகைப்பிடிப்பாளரும் செல்கின்றார் பின்னால். ஏன்னா உங்கள் ஓட்டு எங்களுக்கு, ஒளிவு மறைவு எதுவும் இல்லை, உங்கள் சுமை எங்கள் சுமை என்று கவர்ச்சிகரமாக ஆட்டம் போடுகிறார்கள் நடிகைகள். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி என்று. சுடவழி பத்திரிகையுடைய தலைப்புகள் அவை. தினகரன் சொல்ல வந்த தலைப்புகள் இவை. பொதுமக்கள் இலக்கு வைத்து படையினர் தாக்கவில்லை, பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு. பொதுமக்கள் இறக்கவே இல்லையா? அப்படித்தான் சொல்கிறார்கள். ஒருவர் இறக்கல, அப்படித்தான் சொல்கிறார்கள். அடுத்து பேச்சுவார்த்தை இணக்கப்பாடு அமைச்சர் ராஜிதவிடம் அறிக்கை கையளிப்பு என்கிற செய்தி. மீனவர் பிரச்சனை சம்பந்தமான செய்தி. கொழும்பில் பாதசாரிகளின் உயிரிழப்பு 25% வீழ்ச்சி. பிரதி போலீஸ் அதிபர் அமரசிறி சேனாரட்னம் மஞ்சள் கடவையில் வீதியை கடக்கும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்திய பிரதிபலன். பாதசாரிகளுக்கான விசேட வகுப்புகள் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு மிகச் சிறப்பு. கடந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது. இம்முறை இதை போலீசார் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. காரணம், கல்கிசையிலிருந்து காலி முகத்திடல் வரை மஞ்சள் கடவையில பாக்குறாங்களான்னு தெரியவில்லை. ரெண்டு பக்கமும் கிடங்கி கொண்டிருக்கிறாங்க. போலீசாரும் எப்படி கடமை செய்யறன்னு தெரியல. ஆகவே இந்த வருடம் சில வேளைகளில் இந்த சட்டத்தை அமல்படுத்தல கொஞ்சம் தடை இருக்கலாம். $16,000 €16,440 கைப்பையினுள் மறைத்து வெளிநாட்டு நாணயத்தால் கடத்த முயற்சி முறையடிப்பு. விமான நிலையத்தில் பெண் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடமாகாண சபை தீர்மானத்திற்கு சர்வமத தலைவர்கள் கண்டனம். ஜெனீவா மாநாட்டை இட்டு புலம்பெயர்ந்தோர் பின்னணியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நாட்டை காக்க சலரும் ஒன்றுபட வேண்டும். இந்த சர்வமத தலைவர்களுடைய அந்த மத தலைவர்கள் நியமிப்பது யார் என்பது கேள்வி இருக்கிறது. அவர்கள் யார் சம்பந்தமாக தமது கருத்துக்களை வெளியிடுகிறார் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. பேர் மட்டும்தான் சர்வ மதமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். தினகரன் இதே விடயம், இந்த சர்வமத தலைவர்கள் ஏன் இந்த பௌத்த தேரர்கள் இலங்கையில் இனம் சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக தமது கட்சிகளுக்கு பெயர் வைத்து முரண்பாடுகளை அதிகரிக்கும் போது பேச்செழுப்புவதில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்து தினகரன் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம். ஜனாதிபதியின் செயலாளர் அமெரிக்காவில் மேற்கொள்ளும் சமரச முயற்சிகள் வெற்றி அளிக்கும். ஜனாதிபதி தலைமையில் விவசாயிகள் ஓய்வூதிய திட்டம் ஆரம்பித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யும் விவசாய பெருமக்கள் வயோதிப காலத்தில் நிம்மதியாக இருக்க இது உதவும். அண்மை அரச பாதத்திலே கொண்டு வரப்பட்ட நான் விரும்பும் மிகச்சிறந்த ஒரு திட்டமாக இந்த திட்டம். கஜமோகன், அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்னவென்றால், 63 வயது அல்லது 64 வயதுக்கு பிறகுதான் அந்த இழப்பீட்டை வழங்குவார்களாம், அந்த நிவாரண தொகையை. 63 வயது வரை இந்த எங்களுடைய நாட்டினுடைய விவசாயிகள் உழைத்து கலைத்தவர்கள் ஜீவிக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. அதுவும் தமது பையுக்குள் செல்வதற்கு போடப்பட்ட திட்டம் என்ற கேள்வி நீங்க தந்து முகஸ்துதிக்காக திட்டம் சரியாக அமல்படுத்தப்படும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான் நிச்சயமாக. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய இணை தலைப்புக்கு செல்லலாம். 25,000 வீடுகள் குடாநாட்டில் தேவை. இன்னும் இலங்கை பயணத்தின் பின்னர் ஜெனீவாக்கு விரைகிறார் பிஸ்வாஸ் என்கின்ற செய்தி இருக்கு. நிஷா தேசாய் பிஸ்வாஸ் தெற்காசியாவுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உயர் அதிகாரி என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். இடம்பெயர்ந்தோர் குறித்து ஜனாதிபதியும் செயலரும் முரண்பாடான கருத்துக்கள் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அங்கே ஜனாதிபதி சொன்ன கருத்தும் இங்கே சென்று சொல்ற கருத்தும் இது சர்வதேசத்துக்கும் உள்நாட்டுக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொடர்ந்து இருக்கிறது. ஜெனீவா செல்வதை தவிர்த்தார் அனந்தி என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏற்கனவே மாகாண சபையில் பிரேரணையும் நிறைவேற்றியாயிட்டு ஏன் செல்ல தவிர்க்கிறார் தான் தெரியல. ஆமா, அவருக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள் என்கிற ஒரு கதை இருக்கிறது தானே கஜமுகன். இப்ப அவர் அங்க போயிட்டு வந்தா கட்டாயம் கொண்டு போய் முகாமில் வச்சு புனர்வாழ்வு அளிப்பாங்க என்று சொல்லி ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அவர் தவிர்த்திருக்கலாம் போலும். இதை தவிர நிறைவாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் காணாமல் போனோர் தொடர்பில் பிரதி அமைச்சர் முரளிதரன் முன்னாள் முதல்வர் என விசாரணை நடத்தப்பட வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பிரேரணை காத்தான்குடி நகர சபை நிராகரிப்பு என்கின்ற விடயமாக இருக்கிறது. இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் காத்தான்குடியிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. எனவே அந்த கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரேரணை எதிர்ப்புகள் தான் இன்னும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவிர உண்மையாகவே கொண்டு வரப்பட விடயம் என்னவென்பதனை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அதற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பது. வெளிநாட்டை பாருங்கள், அங்கே ஒரு அவையிலே அந்த கட்சி சார்ந்ததை விட தனித்துவமாக அவர்கள் செயற்படுவார்கள் ஒவ்வொரு பிரேரணைக்கும். அது இலங்கையில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். தரம் 5 மாணவர்களுக்கு யாழ் தினக்குரல் நடத்தும் மாதிரி பரீட்சையில் 150 பாடசாலைகளைச் சேர்ந்த 3,500 பேர் பங்கேற்க உள்ளனர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது தினக்குரலின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. இவை இன்றைய தினம் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளுடைய மொத்த செய்திகளாக இருக்கின்றன. இதே போன்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால் பத்திரிகை செய்திகளோடு வருவோம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்திருப்பீர்கள் என்ற விண்ணப்பத்தை உங்களுக்கு வழங்கிக் கொண்டு நன்றி கோகுல். நன்றி கஜமுக. நேயர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.